அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியலில் 3rd டேர்மில் இருக்கிற பேரரசுகளின் காலமில் குப்தர் மற்றும் வர்தனர் இந்த பாடத்துலேருந்து ஒரு வினாக்கள் பார்க்கலாம். 1. வட இந்தியாவில் குஷானர்கள் தெற்கே சாதவாகனர்கள் நிறுவப்பட்டிருந்த வலிமையான பேரரசுகள் எந்த நூற்றாண்டின் இறுதியில் பெருமையும் வலிமையும் இழந்தன? இது குஷானர்கள் மற்றும் சாதவாகனர்களுடைய அரசு டவுன் ஆனது எப்போ அப்படின்னா 3ஆம் நூற்றாண்டு. அடுத்தது, வலிமை வாய்ந்த பேரரசுகள் வலிமை இழந்த பொழுது யாரை ஒரு புதிய அரசை உருவாக்குவதற்கு இட்டு சென்றது? யார் அப்படின்னா சந்திரகுப்தர். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் ஆண்ட பகுதிகள் எவை? வங்காளம் மற்றும் பீகார். அடுத்தது, புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சார்ந்த குமாரதேவியை மணமுடித்தவர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். அடுத்தது, சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டதாக கருதப்படும் தங்க நாணயங்களில் யாருடைய உருவங்கள் இடம்பெற்றிருந்தன? யாருடைய உருவங்கள் அப்படின்னா சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி. அடுத்தது, குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். அடுத்தது, சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் யார்? ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி எந்த தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது? அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, குப்த அரச வம்சத்தில் மகத்தான போர் தளபதி யார்? சமுத்திரகுப்தர் எந்த கடவுளின் பக்தர்? விஷ்ணு. அடுத்தது, வெற்றி பெற்றதன் நினைவாக நடத்தப்படும் எந்த வேதகால சடங்கை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்திய சடங்கு இது அப்படின்னா குதிரைகளை பலியிடுதல். வீணை வாசிப்பது போல உருவம் கொண்ட தங்க நாணயத்தை வெளியிட்டவர் யார்? சமுத்திரகுப்தர். சிறந்த படையெடுப்பாளர் மற்றும் கவிதையில் வல்லவர், அதுக்கப்புறம் இசைப்பிரியர் மற்றும் கவிராஜா என்ற பட்டங்களை பெற்ற அரசர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவரான ஸ்ரீமேகவர்மன் எனும் பௌத்த அரசன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இலங்கை. அடுத்தது, சமுத்திரகுப்தரின் மகன் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்டவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றி தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை பேணியவர் யார்? சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றி தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை பேணியவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது இந்தியா வந்த சீன பௌத்த துறவி யார்? 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது இந்தியா வந்த சீன பௌத்த துறவி யார்? பாகியான். நவரத்தினங்கள் என புகழப்படும் கலைஞர்கள் அவையை அலங்கரித்தவர். யாருடைய அவையை அலங்கரித்தனர்? நவரத்தினங்கள் எனப்படும் கலைஞர்கள் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர்கள். அதில் யாருன்னு பாருங்கள். காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் ஜோதிடர், சங்கு கட்டிடக்கலை நிபுணர், வராகி மிகிரர் வானியல் அறிஞர், வராச்சி இலக்கண அறிஞர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர்.
இவங்களாமே நவரத்தினங்கள் நவரத்தினங்கள் என அறியப்படுகின்ற கலைஞர்கள். இவங்க யார் அவையில் இருந்தாங்க அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அரியணை ஏறிய அவர் மகன் யார் அப்படின்னா முதலாம் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? முதலாம் குமாரகுப்தர். யார்? முதலாம் குமாரகுப்தர். யாருடைய பயண குறிப்புகள் குப்தர் கால மக்களின் சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகளை பற்றி நமக்கு வழங்குகின்றன? யாருடைய பயண குறிப்பு? பாகியானுடைய பயண குறிப்பு. சீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்ட அரசர் யார்? சீனர்களுடைய படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது எந்த அரசர் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். குப்த பேரரசர்களில் கடைசி அரசனான பாலாதித்யர் எந்த பெயரில் அரியணை ஏறினார்? பாலாதித்யர் எந்த பெயரில் அரியணை ஏறினார்? முதலாம் நரசிம்மகுப்தர். முதலாம் நரசிம்மகுப்தர். அடுத்தது, நரசிம்மகுப்தர் யாருக்கு கப்பம் கட்டி வந்தார்? கடைசி அரசர் நரசிம்மகுப்தர் யாருக்கு கப்பம் கட்டி வந்தார் அப்படின்னா மிகிரகுலர். என்னது? மிகிரகுலர் அப்படிங்கிற ஒரு அரசருக்கு கப்பம் கட்டி வந்தார். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி பேரரசர் யார்? விஷ்ணுகுப்தர். தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர் என அழைக்கப்பட்டவர்கள் யார்? தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர் என அழைக்கப்பட்டவர்கள் யார்? அரச உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள். தேசம் அல்லது பக்தி எனும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது எது? தேசம் மற்றும் அல்லது பக்தி அப்படிங்கிறது குப்த பேரரசில் பிரிக்கப்பட்டது. பிராந்தியங்களை நிர்வகித்த ஆளுநர்கள் எப்படி அழைக்கப்பட்டனர்? பிராந்தியங்களை நிர்வகித்த ஆளுநர்கள் எப்படி அழைக்கப்பட்டனர்? உபரியா. பிராந்தியங்கள் எப்படி பிரிக்கப்பட்டன? விஷயா என்னும் மாவட்டங்கள். விஷயா என்னும் மாவட்டங்கள். குப்த பேரரசு எந்த அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துகிறது? குப்த பேரரசு எந்த அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துகிறது? இராணுவ அமைப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. குப்த பேரரசின் முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் எந்த பதவியின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது? இராணுவ பதவி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒற்றர்களை உள்ளடக்கிய வேவு பார்க்கும் அமைப்பு எது? ஒற்றர்களை உள்ளடக்கிய வேவு பார்க்கும் அமைப்பு எது? தூதகா. தூதகா. அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடும் நூல் எது? நிதிசாரம். நாலந்தாவில் முக்கியமான பாடப்பிரிவாக இருந்தது எது அப்படின்னா பௌத்த தத்துவம். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தவர் யார்? யுவான் சுவாங். நாலந்தாவோட வளாகத்தில் எத்தனை மகா பாடசாலைகள் இருந்தது? 8. எத்தனை மகா பாடசாலைகள்? 8. அதே மாதிரி நாலந்தாவில் எத்தனை நூலகங்கள் இருந்தது? 3. எத்தனை? 3. மம்லுக்குகள் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது? நாலந்தா. நாடோடி பழங்குடியினர் யார்? ஹீனர்கள். அதே மாதிரி குப்த பேரரசு காலங்களில் என்னென்ன நிலங்கள் பேர் என்ன அப்படின்றதுன்னா க்ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள், அப்ரஹதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், கபதசரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். அடுத்தது, ஹீனர்கள் யாரை தோற்கடித்த பின்னர் மத்திய இந்திய பகுதிகளில் பரவினர்? ஹீனர்கள் யாரை தோற்கடித்த பின்னர் மத்திய இந்திய பகுதிகளில் பரவினர்? ஸ்கந்தகுப்தர். ஹீனர்களில் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டவர் யார்? தோரமானர். தோரமானர். அடுத்தது, தோரமானருக்கு பின்னர் ஆட்சி செய்த அவரது மகன் யார்? அப்படின்னா மிகிரகுலர். மிகிரகுலர்.
ஹீனர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டியவர் யார்? ஹீனர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டியவர் யார்? யசோதர்மன். பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா போன்றவை யாருடைய காலத்தில் வணிக நகரங்களாக இருந்தன? எது? பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா யாருடைய காலங்கள் அப்படின்னா குப்தர்களுடைய காலங்களில். அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லும் கல்வெட்டு எது அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. மெக்ராலியில் இருக்கிறது இரும்பு தூண் கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தரை பற்றி கூறுவது பிடாரி தூண் கல்வெட்டு. நாலந்தாவில் இருக்கிற சொல்லியல் சான்றுகள் எதுனா களிமண் முத்திரை பதிப்பு. யுவான் சுவாங் அப்படிங்கிறோடைய நூல் குறிப்பு எது அப்படின்னா சியுகி. அதேமாதிரி ஹர்ஷ சரித்திரத்தில் எழுதியவர் யாருன்னா பானரு. விசாகதத்தர் எழுதியது முத்தலா ராட்சசம். ஹர்ஷர் ரத்னாவளி அப்படிங்கிற நூல் எழுதினார். குகை கல்வெட்டுகள் எங்கே இருக்குது அப்படின்னா உதயகிரியில் இருக்குது. அதே மாதிரி நீதி சாஸ்திரம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நாரதர். இதை அடிக்கடி கேட்பாங்க. நீதி சாஸ்திரம் என்னும் நூலை எழுதியவர் நாரதர். இன்றளவும் துருப்பிடிக்காமல் இருக்கும் மெக்ராலி இரும்பு தூண் எங்கு உள்ளது? எங்கே இருக்குது? டெல்லி. குப்தர்கள் காலத்தில் மீண்டும் மீண்டும் புத்துயிர் பெற்று நடைமுறைக்கு வந்தவை எவை? குப்தர்கள் காலத்தில் மீண்டும் புத்துயிர் பெற்று நடைமுறைக்கு வந்தவை எது அப்படின்னா வேத மதமும் வேத சடங்குகளும். உருவ வழிபாடும் சைவம் வைணவம் ஆகிய இரு பிரிவுகளும் யார் காலத்தில் தோன்றியது? குப்தர்கள். குப்தர்கள் காலத்தில் மக்களால் பேசப்பட்ட மொழி எது? குப்தர்கள் காலத்தில் மக்களால் பேசப்பட்ட மொழி எது அப்படின்னா பிராகிருதம். அதே மாதிரி குப்தர்கள் காலத்தில் அலுவலக மொழியாக இருந்தது எது? குப்தர்கள் காலத்தில் அலுவலக மொழியாக இருந்தது எது அப்படின்னா சமஸ்கிருதம். குப்தர்களின் கல்வெட்டுகள் அனைத்தும் எந்த மொழியில் இருந்தன? குப்தர்களின் கல்வெட்டுகள் அனைத்தும் எந்த மொழியில் இருந்தன? சமஸ்கிருதம். வங்காளத்தைச் சேர்ந்த சந்திரோ கோமியோ எனும் பௌத்த அறிஞர் எழுதிய இலக்கண நூல் எது? யார்? சந்திரோ கோமியோ எனும் பௌத்த அறிஞர் எழுதிய இலக்கண நூல் எது அப்படின்னா சந்திர வியாகரணம். காளிதாசர் இயற்றிய சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம உர்வசியம் போன்றவை எவ்வகையான நூல்கள்? நாடக நூல்கள். அடுத்தது மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்ஹாரம் போன்றவை யாருடைய நூல்கள்? காளிதாசருடைய நூல்கள். இது மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்ஹாரம். குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்து எது? குப்தர்கள் நவீன உலகத்திற்கு விட்டு சென்ற சொத்து எது அப்படின்னா பூஜ்ஜியம் கண்டுபிடிப்பும் தசம எண் முறையும். சூரிய சித்தாந்தா நூலின் ஆசிரியர் யார்? அப்படின்னா ஆரியப்பட்டர். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை முதலில் அறிவித்த வானியல் அறிஞர் யார்? பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை முதலில் அறிவித்த வானியல் அறிஞர் யார் அப்படின்னா ஆரியப்பட்டர். மருத்துவத்துறையின் புகழ்பெற்ற அறிஞர் யார்? தன்வந்திரி. அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றியே விளக்கிய முதல் இந்தியர் யார்? அப்படின்னா சாரக்கர். வர்த்தனா அல்லது புஷ்யபூதி அரச வம்சம் எதை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தது? தானேஸ்வரம். குப்தர்களிடம் படைத்தளபதியாக பணி செய்தவர் யார்? அப்படின்னா புஷ்யபூதி. குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஆட்சி அதிகாரத்தை பெற்றவர் யார் அப்படின்னா புஷ்யபூதி. வர்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னா ஹர்ஷவர்தனர். அதாவது ஹர்ஷர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 41 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 41 ஆண்டுகள். ஜலந்தர், காஷ்மீர், வல்லபி, நேபாளம் பகுதிகளைச் சேர்ந்த குறுநில மன்னர்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள்? எது? ஜலந்தர், காஷ்மீர், வல்லபி, நேபாளம் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள்? ஹர்ஷவர்தனர். அடுத்தது ஹர்ஷர் தென்னிந்தியாவில் தனது ஆட்சியை பரப்ப மேற்கொண்ட முயற்சிகளை தடுத்தவர் யார்?
அதாவது ஹர்ஷர் தென்னிந்தியாவில் தனது ஆட்சியை பரப்ப மேற்கொண்ட முயற்சிகளை தடுத்தவர் யார் அப்படின்னா சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி. சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி. தொடக்கத்தில் ஹர்ஷர் யாரை வழிபட்டார்? தொடக்கத்தில் ஹர்ஷர் யாரை வழிபட்டார்? சிவன். இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? கடைசி அரசர் யார் அப்படின்னா ஹர்ஷவர்தனர். உணவுக்காக மிருகங்களை கொல்வதை தடை செய்தவர் யார்? யார் அப்படின்னா ஹர்ஷர். புத்தர், சிவன், சூரியன் ஆகிய உருவங்களை ஒரே நேரத்தில் வழிபட்டவர் யார்? ஹர்ஷர். புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என அழைக்கப்படுபவர் யார்? இது அடிக்கடி கேட்பாங்க. யுவான் சுவாங். யுவான் சுவாங்கின் பயண குறிப்புகள் அடங்கிய ஆவணங்களின் தொகுப்பின் பெயர் என்ன? சியுகி. ஹர்ஷர் காலத்து சமூக, பொருளாதார, மத, பண்பாட்டு நிலைகள் குறித்து விரிவான செய்திகளை வழங்குவது எது? சியுகி. ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா ஆகியவை யாருடைய புகழ்பெற்ற நூல்கள் ஆகும்? யார்? ஹர்ஷருடைய புகழ்பெற்ற நூல்கள். பாணபட்டர், மயூரா, ஹர்தத்தா, ஜெயசேனர் ஆகியோர் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? யாருடைய அவை? ஹர்ஷருடைய அவையை அலங்கரித்தனர். ஹர்ஷர் பல விகாரங்களையும் மடாலங்களையும் ஸ்தூபிகளையும் எந்த நதிக்கரையில் கட்டினார்? விகாரங்கள், மடாலயங்கள், ஸ்தூபிகளை எந்த நதிக்கரையில் கட்டினார்னா கங்கை நதிக்கரையில் கட்டினார். அடுத்தது பிரசஸ்தி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருவரை பாராட்டி புகழ்வது. அதே மாதிரி சந்திரகுப்தருடைய நாணயங்கள் எப்படி எந்த பெயரால் அழைக்கப்பட்டதுன்னா லிச்சா லவையா. குப்த அரசர்கள் என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா கடவுளின் பிரதிநிதி அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பிராந்தியங்கள் எப்படி பிரித்து சொன்னாங்க அப்படின்னா விஷயா அப்படின்னு சொன்னாங்க. பாலதிகிரிதா அப்படின்னா யார் அப்படின்னா காலாட்படையின் தளபதி. அதே மாதிரி மகாபாலத்திரிகிதா அப்படின்னா குதிரைப்படையின் தளபதி. குப்த அரசினுடைய வருவாய் மிக முக்கியமான வருவாய் நிலவரி. இந்த நிலவரி வாங்கி தான் அவங்களுடைய அரசை இயங்குச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி வணிகர்கள் என்னென்ன பேரில் கூப்பிட்டாங்க அப்படின்னா கிரேஸ்தி மற்றும் சார்தவாகா. அடுத்தது பாருங்கள். குப்தருடைய பொற்காசுகள் என்ற பெயரால் அழைக்கப்பட்டதுன்னா தினாரா. குப்த பேரரசனுடைய உலோகங்கள் எது அப்படின்னா ஈயம், பித்தளை, மாங்கனீசு. அஸ்வமேத யாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா குதிரைகளை பலி கொடுக்கும் வேள்வி. அஜந்தா எல்லோரா எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. பாக் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசம். உதயகிரி எங்கே இருக்குன்னா ஒடிசா. இதெல்லாம் என்ன அப்படின்னா குப்தர் காலத்துடைய சான்றுகள், வரலாற்று சான்றுகள் அதிகமாக இருக்கிற இடம். பாணினி அஸ்தமதாயி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. பதஞ்சலி மகாபாஷ்யம் எனும் நூலை எழுதியிருக்கிறாரு. சாரக்கர் அப்படின்னா மருத்துவ அறிஞர். 3 வரிகள் என்னென்ன வரிகள் வாங்கினாங்கன்னா மக்கள்கிட்ட பாகா, ஹிரண்யா, பலி. இந்த பாடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 82 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.